ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னுடைய ஒரு பழைய சேனல். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டூன் வீடியோஸ், ஆரி ஒர்க் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இதில் வந்துட்டு ஒரு 400 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் வேறு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அது வந்து பஞ்ச் நீடலுக்காக மட்டுமே வச்சுருக்கேன். அது ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் அதில் போடுவேன். இந்த சேனலில் என்னுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சேனல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் மாதிரி நான் என் விலாக் எடுத்தேன். ஃப்ரைடேனாலே எங்கள் வீட்டில் அதிகமாக ஒர்க் இருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் ஒர்க் இல்லை, சாமி எப்பவும் கும்பிடுவோம், இன்றைக்கி கும்பிடலை. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு. இது ஒரு 4 மணிக்கு ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் துணியெலாம் நான் காலையிலேயே எடுத்து போட்டுட்டேன், மடிக்காமல் இருந்தேன். அப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா ஈவினிங் உட்காந்து மடிச்சுட்டு அதை இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறமா எப்போவுமே ஃப்ரைடே ஆனால் ஒரு 2 பெட் கவர் வச்சுருப்போம் மாற்றி மாற்றி போடுறதுக்கு. அது வந்துட்டு ஒன்று வந்து துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன், ஒன்று வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு ஈவினிங்காக போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தலகாணி உரையெல்லாம் போட்டு பெட்டையும் நல்லா நீட்டாக போட்டு வச்சுட்டேன். என்னடா பெட் போடுறதெல்லாம் ஒரு வேலையாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்துட்டு எந்த வேலைனாலும் நான் செஞ்சுடுவேன். ஆனால் இந்த பெட்டை வந்து சரி பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே ஏறி இறங்கி அந்த மாதிரி போடுறது வந்து எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் பண்ணணுமே அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக பெட்டு எல்லாம் போட்டு முடிக்கவும் என் பொண்ணுக்கு உச்சம் வந்துருச்சுன்னு வந்து சொல்லிட்டா. இந்த கிளிப்பு வந்து நான் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவளுக்கு வந்துட்டு இன்னும் 2 வயசு கூட ஆகலை. ஆனாலும் அவளுடைய வேலைகளை அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவளே பண்ணிப்பா. உச்சம் வந்தால் சொல்லிவிடுவா, பாத்ரூம் ஆகி வந்துச்சுனாலும் சொல்லிவிடுவா, டாய்லெட்டில் உட்காந்து தான் போவா, குளிக்கிறத அவளே குளிச்சுப்பா, சோப் போட்டுப்பா, ப்ரஷ் பண்ணிப்பா. இந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணலனாலும் எதோ ஆனால் அவளே பண்ணிப்பா. அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணேன். அவள் இதெல்லாம் பண்ணுறத நினச்சி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நல்லா வளர்க்குறோம் அப்படின்னு நினச்சி நான் வந்து எப்போவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அங்கங்கே இந்த ஸ்மைலி போடுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவள் ஜட்டி இல்லாமல் இருக்கல, அது போடலாம், சின்ன பொண்ணு தான். இருந்தாலும் யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் வந்து அவங்களே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு தலைலாம் இழுத்துடலாம். இன்றைக்கி வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிருக்கோம். அப்படியே காய வச்சுருந்தேன். இல்லைன்னா எப்போவுமே நான் காலையில் இழுத்துருவேன். அந்த ஃப்ரைடே மட்டும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் தலை இழுக்கிறது. அப்புறம் தலைலாம் இழுத்ததுக்கப்புறமா வீடெல்லாம் மறுபடியும் முடியாக இருக்கும். எனக்கு சும்மாவே கையில் இழுத்தாலே முடி அவ்வளோ கொட்டும். அதனால நான் மறுபடியும் பெருக்குவேன். ஆல்ரெடி நான் வந்து காலையிலே எந்திச்சோடனே பெருக்கி வீடெல்லாம் மாப் போட்டுட்டேன். மறுபடியும் நம்ம தலை இழுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை பெருக்கிடலாம். ஏன்னா சாமி கும்பிடும்போது முடியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால எப்போவுமே அப்படி தான் பெருக்குவோம். இனிமே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமே நான் கொஞ்சம் ஃப்ரீ தான். அதனால நம்ம ரெடி ஆயிடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, Zudio க்ளோ அப் அப்படின்னு விட்டமின் சி ஒரு சீரம் வந்து இப்போ ஒரு 1 மந்த் கூட இருக்காது. வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என் ஃபேஸில் நெறையா பிம்பிள்ஸாக வந்து வந்து போதா, ஏதாவது ஒன்று போட்டு சரியாயிடாதா அப்படின்றதுக்காக பண்ணுறேன். இது போடும் எனக்கு எல்லாமே ஒரே மாரி தான் இருக்குது. அந்த பீரியட்ஸ் டைம் வரும்போது பிம்பிள் வரும், போகும் அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது போட்டால் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கனால நான் அதை போட்டுப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த குங்குமம், அந்த சந்தூர் சொல்லுவாங்கள்ல அது. வீட்டில் இருக்கும்போது இதான் நம்மளுடைய மேக்கப். வெறும் சீரம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குங்குமம் வச்சுட்டு தலை இழுத்துட்டோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன். கொண்ட தான் போடுவேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் காயலை, அதனால் இப்படி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வேலை இருக்குது. ஈஸியான வேலை, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஆகும். என் பாப்பாவை தூங்க வைக்கிறது தான். நல்லா தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பா. அப்போனா நம்ம டக்குன்னு தூங்க வச்சிடலாம். இல்லை பிரிஸ்கா விளையாடிட்டு இருக்கான்னா அப்போ தூங்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் கண்டிப்பாக ஈவினிங் தூங்க வச்சுடுவேன். அப்படி இல்லைன்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு ஒரு 1 மணிக்கெலாம் எந்திச்சிட்டு நம்மளை தூங்க விடாமல் விளையாடிட்டு இருப்பா. அதனால எப்படியாவது ஒரு 5, 6 மணிக்கெலாம் நான் கட்டாயப்படுத்தி தூங்க வச்சு, அப்புறம் ஒரு 10 மணி 8 மணி எப்போ எந்திச்சிக்கிறாளோ எந்திச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 1 மணி 2 மணி அந்த மாதிரி தான் தூங்குவோம். எப்போவுமே நாங்கள் தூங்க வந்து லேட்டாக தான் ஆகும். தூங்க வைக்கிறது ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவளை கீழே போடுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மேலே போட்டு தட்டி தூங்க வச்சு, ஒரு வழியாக எப்படியோ அவளை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நான் தூங்க வச்சுட்டேன். இனிமேல் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அவள் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற மற்ற வேலையெல்லாம் இன்னொரு சேனலுக்கு பஞ்ச் நீடில் விளாக் எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்ப்பேன். இப்போ வந்து எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. இந்த நூடுல்ஸ் வந்து நான் இப்போ கர்நாடகா போயிருந்தோம்ல, அங்கே வந்துட்டு ஒரு மாலில் வந்து நான் வாங்கினேன். கொரியன் நூடுல்ஸ் எனக்கு நான் வந்து கொரியன் ட்ராமா பார்ப்பேன். அதனால எனக்கு அவங்களோட ஃபுட் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேயே வந்து 3x ஸ்பைசின்னு போட்டிருக்கா. சரியாக கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் ரூம் வந்து தனியாக மேலே இருக்குது. நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம். எங்கள் அத்தை, மாமா, என் ஹஸ்பண்டோட அண்ணா, அண்ணி, அவங்க குழந்தைங்க எல்லாம் அவங்க எல்லாம் கீழே இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் பெட்ரூம் மேலே இருக்குது. ஆனால் மற்ற எல்லாமே கீழே தான். கிச்சன் சாப்பாடு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நான் அவளை வந்து எங்கள் ரூமில் தூங்க வச்சுட்டு கீழே போய் நான் மேகி செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா டக்குன்னு வந்துடலாம், அவள் முழிக்க மாட்டா அப்படின்றனால வந்தேன். கீழே யாரும் இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அதனால நான் இப்போ சாவி போட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு மேகி செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எடுத்தாச்சு. இது கூட பின்னாடி எப்படி பண்ணணும், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல மேகி, அதனால் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டேன். மேகினே வருது, சாரி நூடுல்ஸ்.
அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி தண்ணியில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் தண்ணி மீதி இருக்கும்போது அதில் கொடுத்துருக்க சூப் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட ஒரு மாதிரி ஒரு சூப் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு ஃப்ளேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. இதுதான் அந்த சூப் போல். இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு ஆயில் மாதிரி ரெட் கலரில், இந்த நம்மலாம் சிக்கன் பொரிச்சா ஒரு எண்ணெய் வருமே ரெட் கலரில், அந்த மாதிரி எண்ணெயாக தான் அது இருந்தது. நூடுல்ஸ் வெந்துருச்சு. ஆனா தண்ணி ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால கொஞ்சம் தண்ணிய கொட்டிட்டேன். கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஏன்னா தண்ணி இருக்கணும்னு அதில போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுத்திருந்த அந்த சூப்புன்னு சொல்ல முடியாது. ஆயில் தான் அது. அத ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வெளிய போயிட்டு வந்திருந்தாங்களா, ஜிகர்தண்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும். அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டே அப்புறம் செஞ்சுட்டு இருந்தேன். இது கூட ஒரு ஃப்ளேக்ஸ் குடுத்திருந்தாங்களே, நானும் சில்லி ஃப்ளேக்ஸா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா இல்ல. ஏதோ ஒண்ணு கருப்பா நீள நீளமா இருந்துச்சு. அது கூட எள்ளும் போட்டிருந்தாங்க. வெள்ளை எள்ளு இருந்தது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணி வந்து வத்துன்னு பார்த்தேன். வத்தவே இல்ல. ஓரளவு தண்ணி இந்த மாதிரி அளவுல இருந்துச்சு. சரி போதும்னு பொறுமை இல்லாம எடுத்துட்டேன். அப்புறம் ரொம்ப பிளெயினா பார்க்க வந்துட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஆஃப் ஆயில் வச்சு சாப்பிட பிடிக்கும். ஆனா நான் வந்து ஆஃப் ஆயில் பண்ண டைம் இல்ல அப்படின்ட்டு, சும்மா முட்டை போட்டு கிண்டி இது பண்ணிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட டக்குன்னு வாங்கிட்டு வர சொல்லி, ஒரு 3 முட்டை உடைச்சு ஊத்தி, இந்த பொரியல் மாதிரி நல்லா கிண்டி எடுத்து, அதையும் அது மேலேயே போட்டுக்கிட்டேன். இதுக்கு வேற ஒண்ணும் ஆட் பண்ணல. உப்பு, மஞ்சள் தூள் இவ்வளோயும் ஆட் பண்ணி சும்மா கிண்டி எடுத்துட்டேன். இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா தான் இருந்தது. எப்பவுமே நாங்க சமையல் செஞ்சதுக்கப்புறம் வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுடுவோம். அது எங்க வீட்டோட பழக்கம். அது மாதிரி நானும் 2 பாத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாமே கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப ஆர்வமா ஏன்னா இது நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து எப்படா செய்வேன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்வமா சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். ஒரு வாய் தான். ஒரு வாய் வச்ச உடனேயே செம்ம காரம் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. பொதுவா காரம்னா ஒரு 2, 3 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியணும். இல்ல இது ஒரு வாயிலேயே ரொம்ப காரம்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இருந்தாலும் எனக்கு ஆசையா இருந்தனால, இன்னும் ஒரு 2 வாய் சாப்பிட்டு பார்த்தேன். முடியல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்ட போய் குடுக்கலாம் அப்படின்னு குடுத்தேன். அவங்களுக்கும் நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இத சாப்பிடவே இல்ல. ஒரு வாய் தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் "தயவு செஞ்சு இத தூர கொட்டிரு. நீனும் சாப்பிடாத" அப்படின்ட்டாங்க. ஆனாலும் எனக்கு முடியல. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. பொறுத்துட்டு அந்த ஜிகர்தண்டாவ குடிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முடியல. அதுக்கப்புறம் வயிறு காந்த ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் இருந்த முட்டைய மட்டும் பொறுக்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து 10:30 மணிக்கு கூலி படத்துக்கு டிக்கெட் போட்டிருந்தோம் பக்கத்து தியேட்டர்ல. சரி அதுக்கு வந்து கிளம்புறதுக்கு அவுட்ஃபிட் எல்லாமே எடுத்து வச்சேன். அப்பனா போகும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக, ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்குள்ள எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் பொண்ணுக்குள்ளதையுமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாருமே இன்னைக்கு பிளாக்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் இத எடுத்து வச்சோம். அவளுக்கும் பிளாக்கு, எனக்கும் பிளாக்கு. என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பிளாக் தான் போட்டு வெளிய போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தா நாங்க 2 பேரும் பிளாக் போடலாம் அப்படின்னு போட்டோம். பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னுடைய அவுட்ஃபிட் வந்து நான் அந்த டாப் வந்து Flipkartல இருந்து தான் வாங்கியிருந்தேன். 400ஓ அதுக்கு கீழேயோ தான் இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருக்கு. பேண்ட் வந்து Zudio வாங்கினது. 3 பேரும் ரெடி ஆயிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த விலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய டே இன் லைஃப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.